இன்வெஸ்ட்மெண்ட்காக இடம் பார்த்துட்டு இருக்கீங்களா? அடுத்த சென்னையா மாற போற மதுராந்தகத்துல வாங்குங்க, சூப்பரா இருக்கும். இல்லங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இடம் பாக்குறீங்கன்னா ஆல்ரெடி சென்னைக்குள்ளே இருக்க நம்ம ஸ்ரீபெரும்புத்தூர்ல பாருங்க, அதை விட சூப்பரா இருக்கும். மதுராந்தகத்துல வாங்குங்க, அப்பதான் ஜிஎஸ்டி ரோடு கனெக்டிவிட்டி வரும். ஸ்ரீபெரும்புத்தூர்ல வாங்குங்க, அப்பதான் பெங்களூர் ஹைவே கனெக்டிவிட்டி வரும். மதுராந்தகத்துல ஆல்ரெடி ரயில்வே ஸ்டேஷனே இருக்கு. ரயில்வே ஸ்டேஷன்ல அவுடேட்டடுங்க. ஸ்ரீபெரும்புத்தூர்ல மெட்ரோவே வரப்போகுது. செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. சரி, ஃபீல் பண்ணாத, நான் எடுத்து தரேன். மதுராந்தகத்துல இல்ல தமிழ்நாட்டிலேயே முதல் முறையா 2000 ஏக்கர்ல ஒரு பெரிய நகர ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இதோட நேம் குளோபல் சிட்டி. இந்த சிட்டி உள்ள நிறைய ரெசிடென்ட்ஸ், எம்ப்ளாய்மெண்ட், கமர்ஷியல், ஷாப்ஸ், என்டர்டைன்மெண்ட்ஸ், ஹாஸ்பிட்டல், சேஃப்டி, இந்த மாதிரி நிறைய விஷயம் உள்ள வருது. ஸோ ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்காக, இன்வெஸ்ட்மெண்ட்காக பாக்குறவங்களுக்கு, உங்களோட ஃபியூச்சர் சந்ததிக்கு இந்த இடம் தான் சூப்பரா இருக்கும். இப்ப நான் என்ன உங்களை சொல்றது? மதுராந்தகத்துல வெறும் 2000 ஏக்கர் தாங்க டெவலப்மெண்ட் ஆயிட்டு இருக்கு. ஸ்ரீபெரும்புத்தூரை சுத்தி 20000 ஏக்கர் டெவலப்மெண்ட் ஆயிட்டு இருக்கு. என்னன்னு சொல்றேன் பாருங்க. குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு, அப்கமிங் மெட்ரோ ஸ்டேஷன், சென்னை பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவே 6 வழிச்சாலை, சிபிஆர் ரோடு 10 வழிச்சாலை, இது மட்டும் இல்லாம பரந்தூர்ல ஏர்போர்ட்டே வரப்போகுது. இவ்வளவு டெவலப்மெண்ட் இருக்கதால இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஸ்ரீபெரும்புத்தூர் தாங்க பெஸ்ட். இல்லங்க, மதுராந்தகம் தான் பெஸ்ட். நீங்க ஸ்ரீபெரும்புத்தூர்ல இடம் வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இல்ல மதுராந்தகத்துல இடம் வாங்கணும், இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. மதுராந்தகத்துல இடம் வாங்கலாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.